ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் டிசைன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு 4 டிசைன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய இருக்குது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வேறு மாடல் எப்படி தைக்கணுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் நார்மலாக ஃப்ரண்ட் நெக் நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து முன்கழுத்து உயரமும் கழுத்து அகலத்தையும் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. மீதி இருக்கக்கூடிய பகுதி எல்லாத்தையுமே இதே மெத்தட்லேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தையுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் கேப்பில் தச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த நெக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக 3 டாட் ப்ளவுஸில் கிராஸ் கட்டிங்கில் தான் இந்த ஃப்ரண்ட் நெக் டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங், பிரின்சஸ் கட், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் தான் தைக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ஷார்ட்டாகவே வந்திருக்கு. நம்ம வந்து அந்த பார்டரை ஷார்ட்டாக தைக்காமல் கொஞ்சம் லென்த்தாக நம்ம வந்து தைக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஷார்ட்டாக எப்படி தைக்கணுங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ இதே டிசைனை நம்ம ஷார்ட்டாக தைக்காமல் கொஞ்சம் நல்லா லென்த்தியாக நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கேன்வாஸை வந்து 2ஆக மடித்து போட்டு இதே அகலத்துக்கே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவுட்லைன் பார்த்திங்கன்னா இந்த துணியோட அளவுக்கே அவுட்லைன் வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணி லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3.5 இன்ச் வந்து எடுத்திருக்கோம். இந்த 3.5 இன்ச்சுங்கிறது பின்கழுத்துக்கு நம்ம டபுள் ஸ்டெப்பில் நெக் வர்ற மாதிரி நம்ம தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட்லேயுமே 3.5 இன்ச் கழுத்து அகலம் எடுத்துக்கணும். பேக் சைடுமே 3.5 இன்ச் கழுத்து அகலம் எடுத்துக்கணும். உயரம் பார்த்திங்கன்னா நம்ம 8 இன்ச் எடுத்திருக்கோம். இந்த அளவு பார்த்திங்கன்னா எந்தெந்த சைஸுக்கு பொருத்தமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா 34, 35, 36 சைஸுக்கு பொருத்தமாக இருக்கும். 8 இன்ச்சும் எடுத்துக்கலாம். நம்ம ஹைட்டு பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலே 6.5 இன்ச்சு 6 இன்ச்செலாம் எடுத்தோம்னா நம்மளுக்கு கழுத்து வந்து நார்மலாக கிடைக்காம அப்படியே ஏத்தமாக கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணியும் தைக்க போகிறோம். அதே சமயம் கொஞ்சம் மாடலாக டிசைனாகவும் தைக்கிறனால கொஞ்சம் வந்து டீப் நெக்காகவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த 8 இன்ச்சுங்கிறது நம்மளுக்கு தச்சு போடும் பொழுது நார்மல் அளவு ஹைட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த கார்னர் பகுதியிலேருந்து நம்ம வந்து ஒரு 2 இன்ச் ஹைட்டில் தான் நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் வந்து நம்ம வந்து குறிச்சிக்கலாம். அகலம் வந்து அதே சேம் அகலமும் எடுத்துக்கலாம். 1/2 இன்ச் 3/4 இன்ச் அகலமும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கூடுதலாக போக வேணாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பார்டரை வந்து ஷார்ட்டாக தைக்காமல் லென்த்தியாக தைக்கிறனால கீழே கார்னர் பகுதியிலேருந்து 2 இன்ச் ஹைட்டில் தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு வந்து அந்த படத்தில் இருக்கிற அதே சேம் அளவுக்கே வேணும் அப்படின்னா நம்ம கார்னர் பகுதியிலேருந்து கீழேருந்து மேலே ஒரு 3 அல்லது 4 இன்ச் ஹைட்டில் நம்ம வந்து குறித்து கட் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த படத்தில் இருக்கக்கூடிய அதே சேம் டிசைன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? எனக்கு ஷார்ட்டாக வேணாம், லென்த்தாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கீழே இருந்து மேலே 2 அல்லது 2.5 இன்ச் ஹைட்டில் மார்க் பண்ணாலே போதுமானது. இப்போ நார்மலாக ஒரு ஸ்டார் நெக் வந்து எப்படி நம்ம வரைவோம் அதே ஷேப்கே அப்படியே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டார் நெக்கில் 2-3 வெரைட்டி இருக்குது. நல்லா ஸ்ட்ரெயிட் லைனாகவும் இருக்குது, கொஞ்சம் வளைவு கொடுத்தும் நம்ம வந்து போடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்டர் வந்து அப்படியே வளைவு சேஃப் தான். அந்த வளைவு கட்டிங் வந்திருக்கனால நம்ம வந்து அந்த ஸ்டார் நெக்கை வளைவாகவே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அதில் எப்படி இருக்கோ அதே சேம் டிசைனை தான் நம்ம வந்து வரைய போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டார் நெக் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். வளைவு கொடுத்து தான் நம்ம வந்து வரைஞ்சிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி டிசைனுக்கு கட்டிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். தைக்கிறதும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த ஃப்ரண்ட் நெக் டிசைன் தைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் எடுக்கும். இப்போ 2ஆவதாக பார்த்திங்கன்னா ஆம்கோல்லேருந்து அந்த கார்னர் பகுதி வரைக்கும் லைட்டாக ஒரு வளைவு வந்து நம்ம கொடுத்துடலாம். ஆம்கோல் சைடில் இருந்து அப்படியே ஊசியாக வந்துட்டு அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த கார்னர் பகுதி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே அகலமாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த இடம் வந்து நம்மளுக்கு டிசைன் வரப்போகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம வேறு கலர் துணியும் கொடுத்துக்கலாம். இல்லை பார்டர் இருந்தது அப்படின்னா பார்டரை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து தச்சுக்கலாம்.
மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா டபுள் கலராக இருந்தது அப்படின்னா அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு அழகாக தூக்கி காமிக்கும். சேம் கலராக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அந்த கட்டிங் மட்டும்தான் தூக்கி காமிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போல் கேன்வாஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா தரமே இல்லாத மட்டமான குவாலிட்டி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். என்கிட்ட ஒரிஜினல் கேன்வாஸ் வந்து தீந்துட்டனால வீட்டில் வந்து கொஞ்சம் வீடியோக்குன்னு தைக்கிறதுக்காக நான் வச்சுருந்தேன். அதை தான் இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போதுமே நம்ம வந்து தரமான குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கேன்வாஸை நம்ம வந்து 2ஆக மடித்து போட்டுக்கலாம். கழுத்து அகலம் 3.5 இன்ச் நம்ம வந்து எடுத்திருந்தோம். அதே 3.5 இன்ச்சை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக பின் கழுத்து ரவுண்டு நெக்காக இருந்தது அப்படின்னா இந்த கழுத்து அகலம் 3.5 இன்ச் வைக்கக்கூடாது. பின் கழுத்து நல்லா மாடல் வேறு டிசைனாக இருக்கணும். அதே சமயம் டபுள் ஸ்டெப்பாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கழுத்து அகலம் 3.5 இன்ச் எடுத்துக்கணும். இப்போ கழுத்து அகலம் 3.5 இன்ச்சும் உயரம் வந்து நம்ம வந்து 8 இன்ச்சும் எடுத்திருக்கோம். கீழே இருந்து மேலே 2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை விட்டு வெளியில் ஒரு 3/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வெட்டிய டிசைன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்டருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த டிசைனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்குமே அதை வந்து பார்டருக்குன்னு அந்த டிசைனை வந்து கேன்வாஸ் பகுதியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்குக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக வந்து கட் பண்ணணும். இப்போ வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ டிசைனுன்னு நான் வந்து போட்டிருக்கேன்ல அதை தான் நம்மளுக்கு வந்து பார்டருக்குன்னு தைக்கக்கூடிய அந்த கேன்வாஸ். அதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக் பகுதிக்கு பார்த்திங்கன்னா இந்த அவுட்லைனை வந்து அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இந்த லைனை வந்து அப்படியே நம்ம இன்னொரு கேன்வாஸில் அவுட்லைனை அப்படியே நம்ம வரைஞ்சி கட் பண்ணிக்க போகிறோம். கண்டிப்பாக நம்மளுக்கு 2 சைடுமே கேன்வாஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஆம்கோல் சைடும் அந்த பார்டருக்கும் தனியாக கேன்வாஸ் தேவைப்படும். நெக் பகுதிக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு கேன்வாஸ் தேவைப்படும். அதனால் கட்டிங்கே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் எடுக்கும். அவுட்லைன் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இதே சேம் லைனை நம்ம வந்து கொடுக்கலாம். இல்லாட்டினா சும்மா நார்மலாக ஏதோ ஒரு சேஃப் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அவுட்லைன் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? அதனால் அவுட்லைன் வந்து நம்மளாக ஏதாவது ஒரு சேஃப் வந்து நம்ம கொடுத்துடலாம். அது வந்து உள்பக்கமாக போகக்கூடிய டிசைன் தான். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அழகாகவே கட் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். ஸ்டார் நெக்குக்கும் கட் பண்ணிட்டோம். சைடில் வரக்கூடிய அந்த பார்டர் நெக்குக்கும் கட் பண்ணிட்டோம். அடையாளப்படுத்துறதுக்காக ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேன்வாஸ் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பீஸில் நம்ம வந்து தச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இந்த துணி இந்த கேன்வாஸோட துணியும் அந்த துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு கழுத்து பகுதியை நம்ம வந்து தச்சுக்கலாம். ஓகேங்களா? அழகாக நீட்டாக நம்ம வந்து பொறுமையாக தைக்கணும். கார்னர் பகுதியிலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். இப்போ கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் மீதி இருக்கக்கூடிய துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். வளைவு நெளிவு வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பக்கம் திருப்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நல்ல பக்கம் அழகாக நீட்டாக நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். சுருக்கம் எதுவுமே இல்லாமல் அழகாக நீட்டாக திருப்பி எடுத்துட்டு நம்ம வந்து படிமான தையலும் போட்டுக்கலாம். இல்லை அயன் பண்ணிட்டும் நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். நூல் பீஸில் கையோடு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு.
அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பார்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து தைக்கணும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ நான் தைக்கிறது கூட கஸ்டமருக்கு தான் நான் தைக்கிறேன். எப்படி தைக்கணுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஆம்கோல் சைடு பார்த்திங்கன்னா அந்த பார்டருக்காக நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சைடில் நெக் பகுதிக்கிட்ட மட்டும் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி எல்லாமே சேம் அளவுக்கே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இந்த டிசைன் தைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு 30 பாயிண்ட் துணி தேவைப்படும். இது சேரீலேருந்து நம்ம எப்போதுமே கட் பண்ணக்கூடாது. சேரீயோட அளவு நம்மளுக்கு கண்டிப்பாக 5.5 மீட்டர் வேணும். 5.5 மீட்டருக்கு மேலே எக்ஸ்ட்ரா கிளாத் இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி சேரீயோட அளவு நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கா, 5.5 மீட்டர் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து தனியாக தான் எடுத்துக்கணும். 30 பாயிண்ட் எடுத்தாலே போதுமானது. ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் கண்டிப்பாக நம்மளுக்கு 30 பாயிண்ட் தேவைப்படும். இல்லை பேக் நெக்கு, ஸ்லீவ் டிசைன் அப்படி இப்படின்னு தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 80 பாயிண்ட் அல்லது 1 மீட்டர் துணி அந்த அளவுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணி நம்ம வந்து தச்சிடலாம். நம்மளுக்கு வந்து ஒன் சைடு மட்டும்தான் தையல் வரும். ஓகேங்களா? இந்த சைடு வந்து நெக் பகுதிங்கிறனால அந்த இடத்துல மட்டும் நம்ம தையல் போட்டுட்டு இந்த பிசிறு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா அதே சேம் அளவுக்கே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். நல்ல பக்கமாக திருப்பிட்டு அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கணும். படிமான தையல் வந்து இப்போ வந்து போட வேணாம். 2 சைடுமே தைச்சோம் அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து படிமான தையல் வந்து போடணும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது. டாட் வந்து பிடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பார்டர் பகுதியை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து இணைச்சி நம்ம வந்து தைக்க போகிறோம். இணைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த துணியை மேலே ஏற்றி தைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்படியே ஸ்டார் நெக் தைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பீஸை வந்து அவங்க இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்படியே தெரிஞ்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும், மேலே வந்து ஏற்றி வைக்காமல் கரெக்டாக அந்த வி ஷேப் மட்டும் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி கரெக்டாக எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி பொசிஷனில் கரெக்டாக அந்த பார்டர் பகுதியை வச்சு நம்ம பொறுமையாக இணைச்சிக்கணும். ஓகேங்களா? இணைக்கும் போது தான் அடியில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் துணி வந்து சைடில் வந்து தெரியக்கூடாது, மேலேயும் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அழகாக நீட்டாக நம்ம வந்து கவர் பண்ணி தைச்சிக்கணும். ஓகேங்களா? ஒருவேளை அந்த கார்னர் பகுதியில் லேசாக தெரிஞ்சிச்சா அப்படின்னா இது வந்து நெக் தைச்சதுக்கு அப்புறமா தான் இது தனியாக இணைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நார்மலாக நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு பார்த்திங்கன்னா மேலே ஒரு பகுதியும் கீழே ஒரு பகுதியுமா தனித்தனியாக கட் பண்ணி தான் நம்ம வந்து தைக்கணும். இது வந்து 3 டாட் ப்ளவுஸுங்கிறனால நம்ம வந்து தனித்தனி ஜாயிண்ட் வந்து வெட்ட முடியாது. அதனால நம்ம இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து தைக்கணும். ஓகேங்களா? தனித்தனியாக வெட்டி தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அளவுகள் வந்து மாறிடும். 3 டாட் ப்ளவுஸுக்கு கிராஸ் கட்டிங்கில் தைக்கும் பொழுது இந்த மாதிரி மெத்தடில் நம்ம தைக்கணும். நேர் கட்டிங்கில் தைக்கும் போது வேறு மாதிரி மெத்தடில் தைக்கணும். பிரின்சஸ் கட்டில் தைக்கும் போது அதுக்கு வேறு மாதிரி மெத்தடு வந்து நம்ம தைக்கணும். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோக்களில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒன் சைடு பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இணைச்சிருக்கும் போது பார்த்திங்கன்னா என்னமோ நம்ம தனித்தனியாக தைச்ச மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்படி தான் தெரியணும். 3 டாட் ப்ளவுஸுக்கு அப்படி தான் தெரியணும். ஒருத்தவங்க பார்க்கும்போது பரவாயில்ல, இது எப்படி 3 டாட் ப்ளவுஸில் இப்படி நீங்கள் தச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களே யோசிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி சரியான மெத்தடில் கட் பண்ணி தைக்கணும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒன் சைடு தைச்ச மாதிரியே இந்த சைடுமே அதே மாதிரியே நம்ம வந்து தச்சுக்கலாம். கண்டிப்பாக நூல் வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கணும். மாற்றி மாற்றி வேறு வேறு கலர்லாம் போடக்கூடாது. இந்த பார்டருக்கு நம்ம எந்த கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக நூல் போடணும். கீழே என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக நூல் போடணும். வேறு வேறு கலர் மட்டும் தயவு செய்து போட்டு நம்ம தச்சிடக்கூடாது. இப்போ 2 சைடுமே பாருங்கள் அழகாக நீட்டாகவே நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இந்த ஆம்கோல் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி குடஞ்சி வெட்டக்கூடிய பகுதி தான். ஓகேங்களா? அதனால் அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ 2 சைடுமே அழகா நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். நம்ம வந்து படத்தில் உள்ள மாதிரியே அந்த பார்டர் வந்து ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா, நம்ம கீழேருந்து மேலே 4 இன்ச் ஹைட்டில் வந்து கட் பண்ணால் தான் அந்த படத்தில் இருக்கக்கூடிய சேம் டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம லென்த்தாக கட் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். கழுத்து அகலம் 3.5 இன்ச் நம்ம வந்து எடுத்திருக்கோம். உயரம் பார்த்திங்கன்னா 8 இன்ச் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ சூப்பரான சிம்பிளான முறையில் ஒரு ஸ்கேலப் வந்து ரொம்ப அதிகமான ஸ்கேலப் வந்து கொடுக்காம லேசாக ஸ்கேலப் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். எப்போதுமே வரைகிறதுக்கு முன்னாடி ரஃப்பாக ஒரு முறை நம்ம வந்து வரைஞ்சி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த டிசைன் வந்து நம்ம கரெக்டான மெத்தடில் வரைஞ்சிருக்கோமா, கரெக்டாக நேராக இருக்கா இல்லை கோணல் மானல்மாக இருக்குதான்னு ஒரு முறை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டார்க்காக வந்து போடணும். இல்லை நம்ம எந்த டிசைன் தைக்க போகிறோங்கிறத ரஃப்பாக ஒரு நோட்டில் வந்து வரைஞ்சி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கேன்வாஸில் வரையும் போது ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேலப்பில் கீழே பார்த்திங்கன்னா ஒரு இதழ் ஷேப்பில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல நம்ம வந்து வட்டமாகவும் போட்டுக்கலாம், ரவுண்டாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு வி ஷேப்பில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம வரைஞ்ச ஷேப்புமே அழகாக பக்காவாக இருக்குது. அவுட்லைன் பார்த்திங்கன்னா நம்மளாம் ஒரு 1.5 இன்ச் அந்த அகலத்தில் நம்மளாம் ஒரு ஷேப் வந்து கொடுத்துடலாம். அவுட்லைன் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த நெக்ஸ்ட் ஷேப் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம த்ரெட் பைப்பிங் கொடுத்து தான் தைக்க போகிறோம். ஓகேங்களா? த்ரெட் பைப்பிங் வந்து நம்ம பிசுறு தெரியாமல் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். கண்டிப்பாக கேன்வாஸ் கொடுத்து தைச்சாதான் ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அழகாக வரைஞ்சி நம்ம கட் பண்ணிட்டோம். சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டு தானே நம்ம கட் பண்ணுறோம். இந்த சைடு ஒரு பீஸ், அந்த சைடு ஒரு பீஸ். இதுக்கு பைப்பிங்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு ஒரு கலர் வந்து எடுத்துருக்கோம். இப்போ லைனிங் கிளாத்தில் பார்த்திங்கன்னா கேன்வாஸ் அட்டாச் பண்ணி நம்ம தைச்சிட்டோம். கழுத்து பீஸோட அகலம் 1.5 இன்ச் அகலத்தில் கட் பண்ணி நம்ம கிராஸ் பீஸில் தான் எடுத்துக்கணும். ஜாயிண்ட் வந்து வரக்கூடாது. நீளமான துணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். த்ரெட் பைப்பிங்கில் பார்த்திங்கன்னா இந்த எட்ஜில் ஒரு முடிச்சு வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த துணியோட சென்ட்ரு பகுதியில் த்ரெட் பைப்பிங்கை வச்சுட்டு கரெக்டாக பாருங்கள், அந்த த்ரெட்டை ஒட்டியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இதுக்கு 1 சைடு நண்டுக்காலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ வந்து துணி என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். வேறு வேறு கலர் நூல் வந்து போடக்கூடாது. எந்தெந்த துணியில் நம்ம தையல் வருதோ அதுக்கு மேட்சாக தான் நூல் வந்து எடுத்துக்கணும். டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்கும் பொழுது நூல் வந்து அடிக்கடி மாட்டி 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 தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கரெக்டாக பாருங்கள், லேசாக பிசுறு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அகலம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அழகாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த துணியோட நல்ல பக்கத்தில் கேன்வாஸ் வந்து முன்பக்கமாக நம்ம தைச்சிருக்கோம். இது இந்த துணியோட பின்பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த நெக் ஷேப்பில் நம்ம தையல் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இது வந்து துணி வந்து டார்க் கலரில் இருக்கனால தையல் தெரியலை அப்படின்னா அந்த தையல் மேலேயே லைட்டாக வந்து நம்ம ஷார்ட் பீஸ் எடுத்து லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா தைச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக பாருங்கள், அந்த தையலை ஒட்டியே நம்ம வந்து அந்த த்ரெட் பைப்பிங்கோட நூல் பகுதி கரெக்டாக அந்த தையலை ஒட்டியே வச்சுக்கணும். இந்த சைடும் நகண்டு வந்துடக்கூடாது, தையலுக்கு வெளியில் அந்த சைடும் நகண்டு வந்துடக்கூடாது. கரெக்டாக அந்த தையலை ஒட்டியே அந்த நூல் பகுதி வர்ற மாதிரி கரெக்டாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அடியில் வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா, அந்த துணியை வந்து கரெக்டாக வச்சுருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டே நம்ம வந்து பொறுமையாக தைக்கணும். ஓகேங்களா? இந்த டிசைன் ப்ளவுஸ் தைக்கும் பொழுது த்ரெட் பைப்பிங் தைக்கணும் அப்படின்னா லேசுப்பட்ட காரியம் கிடையாது. அழகாக நீட்டாக பொறுமையாக தைக்கணும். அடியில் வந்து அந்த தையலுக்கு நேராக இந்த பைப்பிங்கை நம்ம வச்சுருக்கோமா இல்லையான்னு அப்பப்போ செக் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாக தைக்கணும். ஓகேங்களா? இந்த த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ரேட்டு வந்து நம்ம கூடுதலாக வாங்கிக்கணும். இது வந்து லேசாக நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரியெல்லாம் தைக்க முடியாது. கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் ஜவ்வு போல் இழுத்துட்டு போகும். அதனால் எக்ஸ்ட்ரா காசு நம்ம சேர்த்து தான் வாங்கிக்கணும்.
இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து பொறுமையாக அழகாக நீட்டாக நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி மெத்தட்லேயே தைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், அழகாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இந்த தச்சிருக்கக்கூடிய இந்த கேன்வாஸ் பகுதியை பாருங்கள், அப்படியே பின்பக்கமாக திருப்பி போட்டுட்டு அந்த முன்னாடி போட்டிருக்கோம் இல்லையா நெக் சேஃபில் கேன்வாஸில் அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலேயே தான் இப்போ நம்ம வந்து இன்னொரு தையல் வந்து போட போகிறோம். அதாவது மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் போட போகிறோம். பொறுமையாக தைக்கணும். முன்னாடி போட்ட தையல் மேலேயே பொறுமையாக அழகாக தைக்கணும். இப்போ இந்த இடத்துல கார்னர் ஷேப்பில் அந்த த்ரெட்டுக்கு வெளியில் ஒரே ஒரு குத்து மட்டும் அங்கிட்டு தள்ளி அப்புறம் திருப்பி முன்னாடி வரணும். இந்த இடம் கண்டிப்பாக நம்ம வந்து எந்தெந்த இடத்துலலாம் கார்னர் ஷேப் வருதோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி தைச்சாதான் அந்த ஷேப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக நீட்டாக வரும். ஓகேங்களா? இப்போ இந்த டிசைனுக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கார்னர் ஷேப் வந்திருக்கு. அதனால் ஒரு இடத்துல மட்டும்தான் த்ரெட்டுக்கு வெளியில் ஒரு ஸ்டெப் போயிட்டு அப்புறமா உள்ளுக்க இன்னொரு முறை வரணும். ஓகேங்களா? ஒரே ஒரு குத்து மட்டும் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் பிசுறு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் பாருங்கள், லேசாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த கார்னர் பகுதியில் மட்டும் மடித்து விட்டுட்டு கட் பண்ணணும். இதை இப்போ நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு குத்து வந்து வெளியில் போயிட்டு உள்ளே வந்தனால அந்த ஷேப் பாருங்கள் நம்மளுக்கு அழகாக சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் தைக்கணும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அந்த ஒவ்வொரு கார்னர் பகுதியில் நான் எப்படி தைக்கணுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நல்ல பக்கம் பார்த்திங்கன்னா ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த படிமான தையல் போடும் பொழுது துணி மேலே தான் போடுறோம். அப்போனா இந்த டார்க் கலர் அந்த வைலட் கலருக்கு மேட்சாக தான் நம்ம நூல் வந்து போட்டுக்கணும். பைப்பிங்க்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். தச்சு முடித்ததுக்கப்புறமா இந்த பைப்பிங்கோட டிசைன் ரொம்ப அழகாக சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். பிசுறு பகுதி பூரா நம்மளுக்கு உள்பக்கம் போயிடும். ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஒரு 4-5 முறை தச்சு பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். அடுத்த டிசைன் இப்போ பார்க்கலாம். கழுத்து அகலம் பாருங்கள், ஒரு 3.5 இன்ச் எடுத்திருக்கோம். முன்கழுத்து உயரம் ஒரு 8 இன்ச் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு 3 இன்ச் ஹைட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு 2.5 இன்ச் ஹைட்டில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டிசைனோட சேர்ந்தது தான். இந்த டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா? 3 ஸ்டெப், அதாவது 3 டைம் அப்படி ஸ்கேலப் வந்து ஒரு வளைவு ஷேப் வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்தது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. இது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்து தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் ஒரு வளைவு போட்டுட்டு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் அந்த ஹைட்டில் ஒரு வளைவு, அதாவது அந்த ஸ்கேலப் வந்து நம்ம லைன் வந்து நம்ம போட போகிறோம். இந்த டிசைனில் கொஞ்சம் வளைவு வந்து நம்மளுக்கு 2-3 டைம் வர்ற மாதிரி இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வளைவு டிசைன் வந்து நம்ம போட போகிறோம். வளைவில் ஒரு வி ஷேப் வந்த மாதிரி தான், அதாவது இலை ஷேப், அந்த இலை ஷேப்போட கூர்மையான பகுதி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஷேப்பில் தான் நம்ம வந்து போட போகிறோம். இதுக்குமே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரஃப்பாக வரைஞ்சி பார்த்துக்கலாம். நம்ம என்ன டிசைன் வரைய போகிறோமோ அதை நோட்டில் ரஃப்பாக ஒரு முறை வரைஞ்சி பார்த்துட்டா அந்த டிசைனை அப்படியே நம்ம வந்து இந்த பேப்பர் கேன்வாஸில் நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். இல்லை பேனாவில் வரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு நினச்சா பென்சில் கூட யூஸ் பண்ணி நம்ம வந்து வரைஞ்சி பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து த்ரெட் பைப்பிங்கை யூஸ் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். டபுள் கலர் துணி கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும்.
சேம் கலராக இருந்தாலுமே கூட பிளெயினாக இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஒன்று உடம்பு கலர் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு டிசைனர் கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நம்ம பைப்பிங் வந்து பிளெயினாக அதே சேம் கலர் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு டபுள் கலராக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து அழகாக நீட்டாக தூக்கி காமிக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம தைக்கக்கூடிய டிசைன் வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து வரைஞ்சி முடிச்சிட்டோம். இதோட அளவுகள் பாருங்கள், 8 இன்ச்சு ஹைட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சேம் அளவு மெத்தடை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இறக்கம் வராது. ஏன்னா முன்கழுத்து நம்ம டிசைனாக தைக்கிறனால கண்டிப்பாக நம்மளுக்கு நார்மல் அளவில் தான் கிடைக்கும் ஓகேங்களா. கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்ம வந்து ரவுண்டு நெக்கோ இல்லை நார்மலாக இந்த டிசைனை கட் பண்ணால் தான் நம்மளுக்கு நெக்கோட ஹைட் வந்து ரொம்ப டீப் நெக் மாதிரி போயிடும். கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தைச்சி முடித்ததுக்கப்புறமா நார்மல் ஹைட்டில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஒரு முறை நீங்கள் உங்களுக்கே தைச்சி பார்த்துட்டா அதுக்கப்புறமா நீங்கள் கஸ்டமருக்கு கூட ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இனி வரக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேன்வாஸை யூஸ் பண்ணி த்ரெட் பைப்பிங்கை வச்சு எப்படி தைக்கணுங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தருவேன். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். கழுத்து பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகலம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அகலத்தில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நீளமான பீஸாக இருக்கணும், ஜாயிண்ட் வந்து வரக்கூடாது ஓகேங்களா. ஜாயிண்ட் வராமல் பார்த்துக்கங்க. இப்போ துணிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த நூலை வச்சு கரெக்டாக சென்ட்ரு பண்ணி மடித்து விட்டுட்டா அழகாக நூலை ஒட்டியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பிசிறு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ அகலத்துலலாம் நம்ம நெக் பகுதியில் வச்சு தைக்கக்கூடாது ஓகேங்களா. 1/4 இன்ச்சு மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் கேன்வாஸை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம் ஓகேங்களா. கரெக்டாக பாருங்கள், கழுத்து அகலம் வந்து மாறக்கூடாது. கரெக்டான அளவில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு லைனும் அந்த 2வதாக இருக்கக்கூடிய லைனையுமே அப்படியே கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அழகாக நீட்டாக பொறுமையாகவே தைக்கணும். வளைவில் வந்து 2 குத்தாக தான் குத்தி வரணும். நம்ம வாட்டில் நார்மலாக தைக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக தைச்சிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் ஸ்கேலப் டிசைனுங்கிறனால 2 குத்தாக பொறுமையாக தைச்சி வரணும். இப்போ லைனிங் கிளாத்தில் கேன்வாஸ் அட்டாச் பண்ணி நம்ம வந்து தைச்சிட்டோம். இந்த மாதிரி நம்ம அடையாளப்படுத்திக்கலாம் ஓகேங்களா. இந்த லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த த்ரெட் பைப்பிங்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து தைக்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரியே வைக்கணும். கரெக்டாக பாருங்கள், வெட்டுற பகுதிக்கு நேராகவே பிசிறு பகுதியை வச்சு தான் பொறுமையாக தைக்கணும். தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய தையலை ஒட்டியே தான் அந்த பைப்பிங், அதாவது பைப்பிங்கோட நூல் வந்து ஒட்டுன மாதிரி வச்சுட்டு தான் நம்ம வந்து தையல் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அடியில் நம்ம வந்து கரெக்டாக வச்சே நம்ம தையல் போடுறோமா இல்லையான்னா அப்பப்போ செக் பண்ணி பார்த்துட்டு தையல் போடணும் ஓகேங்களா.
இப்போ நம்ம வந்து அழகாக த்ரெட் பைப்பிங்கை வச்சு தச்சுட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே அந்த த்ரெட் பைப்பிங்கில் தையலில் படாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின் கிளாத்தை அட்டாச் பண்ணி நம்ம வந்து தைக்க போகிறோம். இந்த துணியோட நல்ல பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த துணியை வந்து அப்படியே பெரட்டி போட்டுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து தைக்க போகிறோம். கேன்வாஸ்லாம் ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட்டு லைனில் தையல் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த தையல் மேலேயே தான் பொறுமையாக நம்ம வந்து தைக்க போகிறோம். 2 துணியையுமே அட்டாச் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கார்னர் பகுதி வரும் இல்லையா, இந்த இடத்துல தான் அப்படியே த்ரெட்டுக்கு வெளியில் ஊசியை வந்து அப்படியே ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி வந்துட்டு திருப்பி பின்னாடி போயிடணும். பாருங்கள், ஒரே ஒரு குத்து மட்டும் பின்னாடி போயிட்டு அதுக்கப்புறமா திருப்பி துணியை இப்படி திருப்பிட்டு முன்னாடி வந்துட்டு திருப்பி முன்னாடி போட்ட தையல் மேலேயே பொறுமையாக தைக்கணும். இப்போ இந்த நெக்குக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு கார்னர் ஷேப் வருது. இப்போ பெரிய இந்த நிறையா ஸ்கேலப் டிசைன் வேறு கார்னர் பகுதியெல்லாம் நிறையா வந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரியே பாருங்கள், நம்ம வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு திருப்பும் பொழுது ஃபினிஷிங் அழகாக கிடைக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல பக்கம் திருப்பும் பொழுதே ரொம்ப அழகாக சூப்பராகவே இருக்குது. ஃபினிஷிங் வந்து பக்காவாக வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து இதோட சுருக்கத்தை பூரா அழகாக நம்ம வந்து எடுத்து விட்டதுக்கப்புறம் தான் படிமான தையல் போடணும். இப்போ நூல் பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங்க்கு மேய்ச்சா நூல் வந்து எடுத்துக்கக்கூடாது. துணிக்கு மேய்ச்சா தான் நூல் எடுத்து நம்ம வந்து அழகாக ஓரத்துலேயே அழகாக நம்ம வந்து படிமான தையல் போடணும். தள்ளி போடக்கூடாது, பைப்பிங்கை ஒட்டியும் போடணும், அழகாக ஓரத்துலேயும் போடணும். ஆனால் தையல் வந்து வெளியில் நம்ம பார்வைக்கு வந்து தையல் வந்து தெரியக்கூடாது. அழகாக நீட்டாக பொறுமையாக தைக்கணும். ஃபஸ்ட்டு முறை தைக்கிறதுக்கு வரலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 5 முறையாவது நீங்கள் தைச்சி பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக உங்களால் பழக முடியும். கஸ்டமருக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங்கோட அழகாக நீட்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாகவும் தைச்சி கொடுக்க முடியும். கண்டிப்பாக இப்போ தான் நீங்கள் புதுசாக தைச்சி பழகுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 முறை நீங்கள் தைச்சி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக சூப்பராகவே இருக்குது பாருங்கள். பின்பக்கமும் அழகாக இருக்குது, முன்பக்கமும் அழகாக இருக்குது. இதை வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அயர்ன் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதே சேம் டிசைன் தான். இப்போ நம்ம வந்து த்ரெட் பைப்பிங் கொடுத்து தைச்சோம் இல்லையா, இதே சேம் டிசைனில் பைப்பிங் யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்ம வந்து தைக்க போகிறோம். ஓகேங்களா? நார்மலாக எப்படி தைக்கணுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸை ஆரம்பத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருப்பீங்கள்ல, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நார்மலாக பைப்பிங் யூஸ் பண்ணாமல் தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்லேயே கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் தைச்சிருக்கோம். ஏன்னா மெயின் கிளாத்து நம்மளுக்கு கொஞ்சம் கனமாக தான் இருக்குது, கண்ணாடி போட தெரியவே இல்லை. ஓகேங்களா? ஒருவேளை மெயின் கிளாத்து நம்மளுக்கு கண்ணாடி போல் தெரிகிற மாதிரி இருக்குது, கேன்வாஸ் வந்து அப்படியே வெளியில் தெரியுது அப்படின்னா நம்ம வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு கேன்வாஸ்க்கு தனியாக வேறு ஒரு பீஸில் நம்ம தனியாக தச்சு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து நெக் பகுதியில் வச்சு தைக்கணும்.
கனமாக இருந்தது மெயின் கிளாத்து நம்மளுக்கு கனமாக இருந்தது அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம லைனிங் கிளாத்லாம் அட்டாச் பண்ணி தச்சுக்கலாம். மெயின் கிளாத்து லேசாக கண்ணாடி போல் தெரியுது அப்படின்னா தனியாக வேறு ஒரு பீஸில் தைச்சதுக்கப்புறம் தான் இந்த துணியில் நம்ம அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் குழப்பிடாமல் பார்த்து தச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நார்மலாக தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து தைச்சிட்டோம். இதையுமே அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்லி கொடுத்த டிசைன் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.